இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் முதல் அதனுடைய 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிலே அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுருவுடைய அனுபவங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். 28ஆம் வசனத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாட்களுக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடு காணப்பட்டு அவரோட சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவனோடு கூட இருந்தவர்களும் நித்திரை மயக்கமாயிருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையும் அவரோடு நின்ற அவர் 2 பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது என்னதென்று அறியாமல் சொன்னான். அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுருவை ஆண்டவர் கூட்டிக் கொண்டு யோவானும் யாக்கோபும் கிட்டத்தட்ட 3 பேர் போகிறாங்க. அதில் பேதுரும் ஒருவர். கூட்டிக் கொண்டவர் மலையின் மேல் ஏறுகிறார். அவர் மலையின் மேல் ஏறின உடனடியாக அவர் மறுரூபமாகிறார். அவருடைய இங்கே நான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசிக்கிறது. பரிசுத்தவான் மோசேயும் பரிசுத்தவான் தீர்க்கதரிசி எலியாவும் அவரோட கூட வந்து சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அவரோட கூட பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சீஷர்கள் பேதுருவும் அங்கே நித்திரை மயக்கமாக இருக்கிறார்கள், தூங்கி கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு அங்கே முழிச்சு பார்க்கும்போது மகிமையோட ஆண்டவர் மகிமையின் சரீரத்தோட மகிமையோட கூட அவர்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறதை இவர்கள் பார்க்கிறார்கள். மோசேயும் எலியாவும் நம்முடைய ஆண்டவரும் மூவரும் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்துட்டு சொல்கிறாங்க, அப்போஸ்தலனாய் இருக்கிற பேதுரு சொல்கிறாரு, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கும் ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம். 3 கூடாரம் போட்டுருவோம். ஒரு கூடாரத்தில் மோசே இருக்கட்டும், ஒரு கூடாரத்தில் எலியா இருக்கட்டும், ஒரு கூடாரத்தில் நீங்கள் இருங்க. 3 கூடாரம் போடுவோம். 3 கூடாரங்களிலே ஒரு கூடாரத்தில் எலியா இருப்பார், ஒரு கூடாரத்தில் மோசே இருப்பார், ஒரு கூடாரத்தில் நீங்கள் என்று சொல்லி இங்கே பேதுரு அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு சொல்லுகிறதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறதை, ஒரு மறுரூப மலையில் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறதை மகிமையோட கூட எலியாவும் மோசே என்கிற தேவ மனிதர்களும் பேசுகிறதை பார்த்த ஒரு தேவ மனிதர், ஒரு ஆண்டவருடைய சீஷன் பரிசுத்த பேதுரு. ஆண்டவர் தான் கூட கூட்டு போறாரு. 2 பேரும் ப்ளஸ் இந்த பரிசுத்த பேதுரு. இதில் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறத எலியாவும் மோசேயும் இயேசு கிறிஸ்துவை கூட மகிமையோட கூட பேசுகிறதை இவர் இங்கே பார்த்ததை நாம் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு ஆண்டவராலே எல்லா இடத்திற்கும் முக்கியமான எல்லா இடங்களுக்கும் இயேசு கிறிஸ்து போகும்போது அவரோட கூட போன ஒரு சீஷர்களிலே இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு. இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும்போது அவரோட கூட போன ஒரு சீஷன் இந்த அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு. அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு
பின்னிடத்திலே ஆண்டவர் முதலாவது நான் சொன்னது போல ஆடுகளை ஒப்படைக்கிறார். தன்னுடைய மந்தையை மேய்க்கும்படியாக ஆண்டவர் பரிசுத்த பேதுருவினிடத்திலே ஆண்டவர் தன்னுடைய மந்தையை ஒப்படைக்கிறது வேதத்தின் மூலமாய் நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம் என்று சொன்னால், அங்கே பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய மந்தையை, தன்னுடைய ஆடுகளை அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுருவினிடத்திலே ஆண்டவர் ஒப்படைக்கிறதை பார்க்க முடியும். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவர் பரத்துக்கு ஏறுவதற்கு முன்பதாக, பரலோகத்துக்கு செல்வதற்கு முன்பதாக, இந்த பூமியிலே தன்னுடைய ஊழியத்தை இயேசு கிறிஸ்து முடித்ததற்கு முன்பதாக தன்னுடைய ஆடுகளை தன்னுடைய சீஷனாய் இருக்கிறதான பரிசுத்த பேதுருவினிடத்திலே ஆண்டவர் ஒப்படைத்து செல்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆடுகளை ஆண்டவரால் ஒப்படைக்கப்பட்ட, ஆண்டவரிடத்தில் தன் ஆடுகளை ஆண்டவரிடத்திலிருந்து ஆண்டவருடைய ஆடுகளை பெற்றுக்கொண்ட ஒரு சீஷன் இந்த பரிசுத்த பேதுரு. இந்த பரிசுத்த பேதுரு அந்த அளவிற்கு ஆண்டவராலே வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட, பின்பதாக நீங்க பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவதாசன், வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவதாசன். இன்னைக்கு வேதத்தின் மூலமாய் அவரின் இயேசு கிறிஸ்துவை நம்பக்கூடிய, விசுவாசிக்கக்கூடிய அவருடைய பிள்ளைகள் வேதத்தின் மூலமாய் அவருடைய மகத்துவத்தை நாம் கண்டிருக்கிறோமா? தேவ வார்த்தையின் மூலமாய் அவருடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்திருக்கிறோமா? அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வேத வாசிப்பு என்பது, ஜெபம் என்பது குறைவாகவே காணப்படுகிறது. வேத வசனத்தின் மூலமாய், ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய மகிமையை நாம் கண்டிருக்கிறோமா? இந்த வேத வசனம், இந்த வேத வார்த்தைகள் வல்லமை நிறைந்தது. அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய மகத்துவத்தையும் நமக்கு காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி, ஒரு புஸ்தகம் இது. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசித்தோமானால், இந்த வேதாகமத்தின் வார்த்தைகளை வாசித்தோமானால், அதை வாசித்து அதை தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்துவோமானால் அவருடைய மகிமையை நாம் கண்டிப்பாய் காண முடியும். அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பேதுரு ஆண்டவருடைய மகிமையை கண்டார். ஆண்டவருடைய மகிமையை கண்டார். இன்னைக்கு நாம் அவருடைய மகிமையை காண வேண்டுமானால் இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும், இதை தியானிக்க வேண்டும். இந்த வேத வார்த்தைகளை வாசித்து இதை தியானிக்கும் பொழுது கிறிஸ்துவின் மகிமையை நாம் கண்டிப்பாக காண முடியும், அதை நாம் பார்க்க முடியும். வேதத்தை வாசிப்போம், அதை தியானிப்போம், ஜெபிப்போம். அந்த மகத்துவமும் அந்த வல்லமையும், அந்த மாறாத மகத்துவமும் வல்லமை நிறைந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், அவர் மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார், அவர் மாறாதவராய் இருக்கிறார். வேத வார்த்தைகளை நாம் தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய இருதயத்தில் பேசும், நம்ம இதை உருவாக்கும். அவருடைய மகிமையை காணச் செய்யும் இந்த வேத வசனங்கள். இதை நாம் தியானிப்போம், உண்மையாய் தியானிப்போம். உண்மையாக தியானிக்கும் பொழுது இதன் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். மகத்துவமான எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிற ஆண்டவர், நீர் எங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவர். ஆண்டவரே, பேதுரு உடைய மகத்துவத்தை கண்டார் ஆண்டவரே, உடைய மகிமையை கண்டார் ஆண்டவரே. நீர் மகிமையாய் பேசிக்கொண்டிருக்கிறதை மோசேவும் எலியாவும் மோடு கூட மகிமையிலே காணப்படுகிறதை ஆண்டவர் அவர் பார்த்தார் ஆண்டவரே. அந்த மகத்துவத்தை, அந்த வல்லமையும் நாங்கள் பார்ப்பதற்கு, வேதத்தின் மூலமாய் பார்ப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவிச்சு. இந்த மகிமை நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பீர். இதற்கு உதவி செய்கிற ஊழியர்களை, தேவ மனிதர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
இந்த ஊழியத்திற்கு உதவி செய்கிற ஸ்பான்சர் பண்ணுகிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.